ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கே தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 10 மொபைல் சேர்ந்து வந்திருக்கு. ஏற்கனவே பழைய மாடல் மொபைல் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த இந்த மொபைலுங்களை காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14. சரியா? ஐஃபோனில் 14 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 37,500 பாக்ஸு மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,500. ஒரு டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நடுவில் ஒரு டென்ட் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்டில் கொஞ்சம் டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. கொஞ்சம் டென்ட் இருக்குது. சுற்றி ஒரு 2-3 இடத்துல 4 இடத்துல டென்ட் இருக்குது. பஸ் 1 2 3 4 இடத்துல டென்ட் இருக்குது. மற்றபடி மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக செம்ம ஜென்யூனாக இருக்குது. பட் ஆனால் சார்ஜ் இல்லை. இந்த நீங்கள் சார்ஜ் போட்டுருவோம் நம்ம. தம்பி டே, இந்த இதை சார்ஜ் போடு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் இறங்கி வந்துட்டாரு. அதாவது 38,000 தரேன்றார். ஏற்கனவே நம்ம போட்டது தான், இல்லைன்னு இல்லை. 12256 பேண்டம் வந்து வி ஃபோல்டுன்னு ஒரு மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இருந்தாலும் திரும்ப ஒருக்கா, ஏன்னா விலை குறைச்சிட்டோம். நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 46, அப்புறம் 42, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37,500 தான் நம்ம போட்டிருக்காரு. அதில் எழுதியிருக்கு பாரு. நமக்கு ஏதாவது நம்மளுக்கு சேர்த்து தானே 500 வச்சு தானே போட்டிருக்கா. நம்ம இதில் கை வச்சிட போகிறீங்க. ஸோ 37,500, 37,500. சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜர்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. அதுவே நம்ம வந்து அதை வந்து கணிக்க முடியும். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசுன்றதுக்கு அடையாளமே இதுதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் டெமோவில் இருந்து அப்படியே வச்சு விற்கிறது தான் இது. சரியா? ஒரிஜினல் சார்ஜரு எல்லாமே அப்படியே கேபிள் எல்லாமே எடுத்து பிரித்து கூட பார்க்கல. புது மொபைல் தான் இது. வந்து ஷோரூமில் டெமோவில் இருந்தது. பேண்டமில் வி ஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜு. இங்கேயே போட்டிருப்பான் பாருங்க. அதில் காட்டுப்பா, அதில் போட்டிருக்கா பாரு. ஸ்டோரேஜ் உள்ள போ, அபோட்டுக்குள்ளே போ. அது இல்லை அபோட்டு, வெளியே வா, முன்னாடி போ. மை ஃபோன் இருக்கு பாரு. அது எவ்வளோ போட்டிருக்கு? 12256 தானே. பேட்ரி எம்ஹெச் 5000 mAh. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புது மொபைல் தான். ரொம்ப குறைச்சிட்டாரு அவர். காசு அர்ஜென்ட்டு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து திடீர்னு கம்மியாக கிடைக்கும். அது எப்படின்னா காசுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பஜாரும் சரி, அன்னைக்கு இருந்த பஜாரும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் தான். பணம் வந்து அந்த டைமிங்க்கு தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் சொல்லிடுறேன், 37,500. அதாவது 37,500. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 14 லைட்டாக டென்ட் இருக்குது. 8/128. பேட்ரி ஹெல்த்து காமிச்சோமா? இதில் பேட்ரி ஹெல்த்து காட்டுங்க. எவ்வளோ இது? 15. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. பேட்ரி ஹெல்த்து வந்து நான் சொல்லிடுறேன். 90% இருக்குது. 90% இருக்குது. 37,500 பாக்ஸ் இருக்குது. ஸோ இதோட பேட்ரி 90 இருக்கிறதுனால வாரண்டி இருக்கா? இன்னும் 1 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. ஸோ அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 37,500. அதாவது 37,500. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிக்கரை தலைகளாக ஒட்டி வச்சிருக்கான். ஐஃபோன் 14 அது ஓகே. அது ஐஃபோன் 14. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15. ஐஃபோன் 15 லேசாக கீழே டென்ட் இருக்குது. ஸோ மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. பேட்ரி ஹெல்த்து 100. ஸோ 100. வாரண்டி இந்த பாருங்கள், வாரண்டி அதிலே காமிச்சிடும் பார்த்தீங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்குது. 11 மாதம், 1 மாதம் பீஸ் தான் இது. ஸோ 1 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க 47,000. அதாவது 47,000 இது.
வித் பில்லோட தரோம். பாக்ஸு மொபைல் இருக்கு, வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்க. ஸோ ஐஃபோன் 15 இது 100% பேட்டரி ஹெல்த்து 128 GB. சரிங்களா? இது இங்கே நுக்குள்ள வைக்கிறேன், இங்கே வைப்போம். ஆ ஆமாம் ஆமாம் 37,500 இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக்கர் ஒட்டிரு. இது 47 எவ்வளோ சொன்னீங்க? 47 பா ஸ்டிக்கர் ஒட்டிருப்பா தம்பி. 47,000 47,000. ஸோ இப்போ ஐஃபோன் 15 120 100 அதாவது 100% பேட்டரி இருக்கு. சரிங்களா? மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் பாஸ். ஏற்கனவே நம்ம எவ்வளோட விற்றோம்? 54க்கு விற்றோமா? 54க்கு நாங்கள் விற்றோம். அதாவது 3 மாதம் யூஸ்டு பீஸு. இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இது என்னதுடா நாங்கடா பேனான்ற பேனா நீ தானே பார்க்கணும், எனக்கு ஞாபகம் இல்லை. டேய் பேனா எடுத்து கூட அவனுக்கு. சரி விடு. 54 57 47 தானே போட்டாரு. 47 இது. ஸோ ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டன் டைம் வியாபாரம் தான் நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F23 5G மொபைல். ஓப்போ F23 5G மொபைலு 14,000 14,000 இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து அதிகபட்சமாக வந்து கேரளாவிலேருந்து தான் அதிக ஆளுங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வியாபாரிங்க கேரளாவிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகலிடமே வந்து சென்னை தான். இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஸ்ப்ரிட் ஆகுது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரிட் ஆகுது. இப்போ இந்த மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானலோ இல்லை ஒரு கிராமத்துலையோ குக்கிராமத்துலையோ நீங்கள் இதே செகண்ட்ஸ் மொபைலில் புதுசுன்னு சொல்லி விற்றுருவான் 40,000 38,000. அவனுக்கு சொல்கிறது தான் விலை. இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ காலப்போக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூபரோ அவன் வந்து வீடியோ போட்டு இப்படி விளம்பரப்படுத்துறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிருச்சு. ஓப்போ F23 5G மொபைல் இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு தான், ஃபோனுக்குன்னு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாத்துக்குமான விழிப்புணர்வான ஆளுங்க தான். சரிங்களா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ஓப்போ F23 5G மொபைலு. 8 to 256 GB 8 to 256 GB மொபைல் பக்காவாக இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமான விலை தான் போட்டிருக்கோம். ஸோ 14,000 14,000 இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 இது. ஐஃபோன் 11 வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா விலை போட்டிருக்கானா இல்லையா தெரியலையே. இது வந்து ஏற்கனவே நம்ம போட்டது தான். இது பாக்ஸோட போட்டிருந்தோம். ஆசிம்க்கு ஒரு ஃபோனை போடு. எவ்வளோப்பா போட்டிருந்தாரு இது ஐஃபோன் 11? அவர்கிட்ட போய் கேட்டுறியா ஐஃபோன் 11 எவ்வளோன்னு? நேற்று போட்டிருந்தோம்ல 28,000 போட்டிருந்தோம். எதுக்கு கேட்டுவாப்பா, எனக்கு ஞாபகம் இல்லை. கேட்டுவா. OnePlus 11 பாக்ஸோட கொடுத்தீங்களா, அது எவ்வளோன்னு கேட்டுவா. மீனாங்கிட்ட. அதே மாதிரி இன்னொரு மொபைல் கொடுத்துருக்காப்ல. இது என்னதுடா? இது 10T தானே? இது எனக்கு விலை தெரியும், அது மட்டும் கேட்டுவா. ஸோ ஐஃபோன் 11 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்க போயிருக்கான். 16 GB ரேமு 256 GB. இதோட விலை வந்து பார்ப்போம். ஏன்னா 11 நான் யூஸ் பண்ணுறது 11 தான். 33 ரூபா அவர் ரேட்டு. அப்போ நம்ம வந்து 33,500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. அதே மாதிரி என்னடா எறும்பா இருக்கு அந்த. சரி இந்த வீடியோ முடிகிற வரையும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாத. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ற OnePlus 11 பார்த்தீங்கன்னா 5G மொபைலு 16 GB ரேமு 256 GB ஸ்டோரேஜு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னா 33,500. ஸோ வாரண்டி இருக்கான்றது நம்ம வந்து எதில் போய் பார்க்கணுன்னா பில்லு இருக்கா இதுக்குள்ளே. பில்லு சில இதுக்கு பில்லு வச்சுருக்காங்க, சில இது பில்லு இல்லை. ஸோ பில்லு இல்லை. இதுக்குள்ளே உள்ள ஒரு அட்டை இருக்கும், அதுலேயும் இல்லை. இந்த அட்டைக்குள்ளே ஏதாவது பில்லு இருக்கா பாரு. இதில் கூட கண்டுபிடிக்கலாம், அந்த இயரை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? இது வாரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து 33,500 16 GB ரேமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. சரியா? அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 10T OnePlus. இது வந்து இதுவும் 16 GB ரேமு 128 GB. இதோட விலை 24,000 24,000.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 7 நினைக்கிறேன். ஒன் ப்ளஸ் 7 இது. இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 6500 அதாவது 6500 சரிங்களா. 6500 6500 எதுக்குள்ளது. ஸோ இது எல்லாமே நம்ம போட்டுட்டோமா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே உள்ள மொபைலுங்களை நம்ம போட்டுருவோம். கூகுள் பிக்சல் 6 17,500 விற்கலை சரியா, விட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டுட்டோம் வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா 19,000 கூகுள் பிக்சல் 6A. இதுவும் 6A தான், 19,000 எல்லாம் புதுசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது 12 இதுக்குள்ளது பாக்ஸு. இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ 56,000 56,000 அவரோட கஸ்டமரோட ப்ரைஸு சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டேப் வந்து 300 தரேன். இது வந்து பேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது என்ன கண்டிஷன்லாம் நமக்கு தெரியல, என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு, போர்டு நல்லா இருக்குது, பேட்டரி வீக்காக இருக்குது. 300 தரோம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கங்க இதை வச்சு. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70 இது 9,500 சரியா. அடுத்தது ஒரு ஃபோன் 1000 கொடுத்துருக்காரு, அது விற்காத, அது டெட்டு பீஸ். அது நம்ம கணக்குலேயே சேர்க்கக்கூடாது. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் மொபைலு புதுசு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128 நேற்று போட்டோமே. ஆமாம் 8128 ஒன் ப்ளஸ் 11 இது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 28,000. இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், 33,500 போட்டிருக்கோம் சரியா. 33,500 தான். எப்பா நீ கேட்டு வந்தேன், எவ்வளோப்பா கேட்டு வந்தா? 33,500 33,000 தானே கேட்டு வந்தேன். 33,500 நம்ம ரேட்டு. ஸோ இது வந்து 28,000. இதுவும் அப்ராடு தான், புதுசாக தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோ. இது வந்து எனக்கு விற்கலை, 6,000 தான் தரேன்னு, அப்படி இருந்தும் விற்கலை. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V21e சரி 5,500 தரேன் போங்க. எனக்கு என்ன காசு ஆகணும் அவ்வளோதான், ரொட்டேஷன் தான் வாழ்க்கையில். இது வந்து MI 11X 7,500. இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம நேற்றே போட்டிருந்தோம்ல, சாம்சங் கேலக்ஸி S23 FE 5G மொபைல் 8128 14,500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் இருக்குது, அதனால வந்து வாங்கலை, யாருமே வாங்கலை. அவன் 14,000 சொல்கிறான். அவன் கொடுத்த மொபைல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 விற்க சொல்லி கொடுத்துருக்காப்புல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து அது நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம பாக்ஸோட எடுத்துக்காங்க சொல்ல, அதுதான் 6A 19,000. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ தானே அது. ஆமாம் 12 ப்ரோ. அது வந்து 256GB 34,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோனு S21 ப்ளஸ். அது வந்து கோடு உள்ளது, அதுவும் கோடு உள்ளது, அதுவும் கோடு உள்ளது. அது S21 10,500, 13,500, 14,000. இது வந்து சோனி ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, அவர் இன்னைக்கு வரல சரியா. இது வந்து ஐஃபோன் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ். அது 256GB, பேட்ரி 85 இருக்குது. ஸோ அதோட விலை 56,000. அடுத்தது ஐஃபோன் 11. இது ஐஃபோன் 11 பேட்ரி கீட்ரி எல்லாமே பக்கா, ட்ரூ டோன் பக்கா, பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 86. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து ஐஃபோன்ற ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ. இதில் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. 12GB ரேமு 256GB, மற்றபடி டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினலு. ஸோ இதோட விலை 15,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃபோல்டு 2 இது வித்துருச்சு. ஸோ இது ஒருத்தர் காசு போட்டார், வந்து வாங்கணும். ஸோ வரல. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஃபோனை வந்து என்னால் சமாளிக்கவே முடியல. அடுத்தடுத்த கால் இதுதான் வந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் அது என்னது கூகுள் பிக்சல்ஸ், அதான் 17,500 போட்டிருக்காங்கல்ல அந்த மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட இருக்குது. ஓப்போ ரெனோ 8 ப்ரோ 18,500 கஸ்டமர் ரேட்டு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12GB ரேமு 256GB. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங். இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கடையில். அது ஐஃபோனும் சரியில்லை. அந்த ஃபோன் ஒருத்தருக்கு ரிட்டர்ன் போட்டு விடணும். அவர் 12,000 சொல்கிறாரு, விற்கலை அது. ஸோ நாளைக்கு நான் போட்டு விட்ருவேன்.
ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு மொபைல் வந்து வீடியோ அவ்வளோதான், மொபைல் வீடியோ அவ்வளோதான், கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை நம்ம வந்து கிளியராக போட்டுட்டு போகணுன்றது தான் நம்மளோட எண்ணம். சரிங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொது பொது விஷயங்களும் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து நிறையா அநியாயங்கள் நிறையா தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது சத்யா, நம்ம கையை கொண்டு தடுக்க முடியல. நம்மளோட சேனலு இது ஒன்று, இதில் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லி காட்டலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன டாபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் பாரதி அவருக்கு திமுகவில் அமைச்சராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து பிஏ வந்து கண்ட நாய்ங்கெல்லாம் பிஏ படிக்குதுன்னா அது வந்து திமுக போட்ட பிச்சைன்னு சொல்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஏன்னா நீ இங்கே வந்து அவங்க அவங்க உணவு உண்ற அந்த சோறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோத்துல அவங்க குடும்பம் அவங்க வம்சம் இன்னைக்கு இருக்கிற அவங்க 3 தலைமுறைக்கு இன்னைக்கு வந்து சொத்து சேர்த்துருக்காங்கன்னா அந்த சோத்துல ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு மக்கள் பணத்தோட வரி தான். சரியா? அவன் எப்படி சம்பாதிச்சிருப்பான், எப்படி இது பண்ணியிருப்பான் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய் அடக்கம் அவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தாலும் அவர் வயசு என்ன, எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை தூண்டுறதும் தாழ்வு மனப்பான்மையை இது இது எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாநீதியாக என்னமோ சொல்கிறானுங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா சொல்லுவேன். அதாவது நம்ம வந்து இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இந்தியா சுதந்திரம் எடுத்து கொடுப்பா தம்பி. இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு அவன் கட்சி வச்சு ஒரு 3-4 கட்சி தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் எலெக்ஷனுக்கு வந்து வேட்பாளர் தேடுறாங்க. அங்கே இங்கே தொகுதி வாரியாக வச்சு தேடுறான். அந்த கட்சிக்காரன் இந்த கட்சி எல்லா கட்சிக்காரனும் வேட்பாளர் தேடுறான். ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறான். எவனுமே வந்து அரசியல்ல வர்றதுக்கே பயந்த காலம் அது. வேணாங்க, அரசியலா நேர்மையா இருக்கணும், நம்ம காசு போயிடும், நம்ம சொத்து போயிடும், நம்ம உடைமைகள் போயிடும், நேர்மையா இருக்கணும், நம்மளால முடியாது, அதாவது ஆண்டி பண்டாரம் ஆக்கி விட்டுருவானுங்க அப்படின்னு இருந்த காலம் அரசியல். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் படித்தவன் படிக்காதவன் முட்டாள் திருட மொல்ல மாதிரி ஜமீன்தார் பணக்காரன் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கே நுழைஞ்சான். என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து அரசியல்ல திருடலாம், அரசியல்ல கொள்ளடிக்கலாம், கோடி கோடியா கொள்ளடிக்கலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம், 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கும் உட்கார்ந்து திங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து இன்னைக்கு வந்து உருவாக காரணமே வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் போட்ட விதை தான். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க கமர்ஷியல் அரசியலை கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அரசியலுக்கு வந்தால் மக்கள் நல்லா இருக்கும், நல்லது செய்யணும், ஒரு ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழணும்னு நினச்சிட்டு இருந்த மக்களிடையே திருடலாம், கொள்ளடிக்கலாம், மொல்ல மாதிரி தனம் பண்ணலாம், எவனும் நம்மளை கேட்க மாட்டான், எவனுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லைன்ற ஒரு எண்ணத்தை தூண்டினதே வந்து அந்த காலகட்டம் தான். இல்லாட்டா இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரலன்னு வைங்களேன், எம்ஜிஆர் கருணாநிதிலாம் வரலன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உண்மையிலே தூய்மையானதாக இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டவன் நாய்ங்கெல்லாம் நம்மளை வந்து இப்படி கேவலப்படுத்த இருந்திருக்கலாம். சரியா? அதுதான் சொல்ல வந்தேன். வேற ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். வேற என்னப்பா சொல்ல வந்தேன்? ஸோ அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிமே மாறணும் பாஸ். இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறான் பாருங்க, நாளைக்கு கொள்ளையடிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகணும். கொள்ளையே அடிக்கக்கூடாது. அரசியலுக்கு வந்தா நம்ம வந்து ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழணும், அங்கே வந்து நேர்மையை மட்டும்தான் இருக்கணும். அரசியல்னா ஒரு கறந்த பாலோட சுத்தமான ஒரு அரசியல் பண்ணணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் வந்து மீண்டும் வரணுன்றதுதான் என்னோட எண்ணம் மாதிரி உள்ள எல்லாருடைய ஆசையும். சரியா? ஓகே பாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.